ஆனால் அது தவறு. சிவனுக்கு பார்வதி தேவி மட்டுமே மனைவி. அப்படியானால் கங்கா தேவியை சிவபெருமான் தலையில் ஏன் வைத்திருக்கிறார் என நமக்கெல்லாம் கேள்வி எழும். அதற்கான விடையை பார்ப்போம். அன்றைய காலத்தில் கங்கையானது பூமியில் ஓடாது, ஆகாய கங்கையாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது பகீரதன் என்ற அரசன் தன் மூதாதையர்கள் ஒரு சாபத்தினால் நற்கதி அடையாமல் இருந்தார்கள். ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அவர்களின் அஸ்தியை அதனில் கரைத்தால் அவர்கள் முக்தி அடைவார்கள். இதனை வசிட்ட மகரிஷி மூலமாக அறிந்து கொண்டார். ஆகையால் பகீரதன் கங்கையை பூமிக்கு அழைக்க அவருடைய மூதாதையர்களுக்கு நற்கதி கிடைப்பதற்காக பிரம்மாவை நோக்கி 10,000 ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தார். பகீரதனின் தவத்தால் திருப்தி அடைந்த பிரம்மா கங்கை நதியை பூமிக்கு அனுப்ப சம்மதித்தார். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. கங்கை நேரடியாக பூமியில் விழுந்தால் அதன் வேகத்தை பூமி தாங்காது, வெடித்து சிதறிவிடும் என்றார். பகீரதன் இதை நினைத்து கவலைப்பட்டான். இந்த பிரச்சனையை சரி செய்ய